வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசிக்கான அதே சமயத்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒருத்தரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் தான் நம்பர் லைன். இந்த நம்பர் லைன்னா யார், இவர் மேத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த நம்பர் லைன் எப்படி இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் இவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அண்ட் முக்கியமாக நம்பர் லைனோட 4 கோல்டன் ரூல்ஸை பற்றி லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நம்பர் லைன். யார் இந்த நம்பர் லைன்? Number line is a visual representation of numbers on a horizontal straight line. அதாவது ஒரு horizontal straight lineல numbers show பண்றவர் தான் number line. இந்த மாதிரி ஒரு horizontal lineல 1 2 3 4 5 6 7 8 9 10 and so on இது போய்கிட்டே இருக்கும். And also at equal intervalsல represent பண்றவர் தான் இந்த number line அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இவரை எதுக்கு மேத்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். யூஸ் ஆஃப் நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, நம்ம ரெண்டு நம்பர்ஸை நம்பர் லைன் மூலயமா கம்பேர் பண்ண முடியும். ரெண்டாவது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இந்த நம்பர் லைனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸை நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்பர் லைன் ஃபார் நேச்சுரல் numbers. Okay, a number line starting from 1 and marked 2, 3, 4 at equal distance on the right hand side of 1 is called a number line representing the natural numbers. அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்த நம்பர்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணுறது மூலமாக நேச்சுரல் நம்பர்ஸை நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆரோ ஹெட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் லைன் இன்ஃபினிட்டி வரை கண்டினியூ ஆகும்னு சொல்ல வராங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நம்பர் லைன் ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்தது ஹோல் நம்பர்ஸை நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்பர் line for whole numbers, a number line starting from 0 and marked 1, 2, 3, 4, etc. at equal distance on the right hand side of 0 is called a number line representing the whole numbers. அதாவது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்த நம்பர்ஸை 0க்கு ரைட் சைடில் மார்க் பண்ணுறது மூலமாக ஹோல் நம்பர்ஸை நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இங்கேயும் ரைட் சைடில் இருக்கிற ஆரோ ஹெட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் லைன் இன்ஃபினிட்டி வரை கண்டினியூ ஆகும்னு சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்டீஜர்ஸ் தான் நம்பர் லைனில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் நம்பர் லைன், தட் இஸ் நம்பர் லைன் ஃபார் இன்டீஜர்ஸ். ஓகே, ஒரு இன்டீஜரை நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் லைன் வித் 0 மார்க்டு எனிவேர் ஆன் இட் with positive numbers 1, 2, 3 marked on the right hand side of 0 at equal distances and negative numbers -1, -2, -3 marked on the left hand side of 0 at the same equal distance is said to be represent integers. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு நம்பர் லைனில் 0வை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு 0வோட ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸான 1, 2, 3 and so on மார்க் பண்ணுறதும் 0வோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1, -2, -3ன்னு நெகட்டிவ் நம்பர்ஸை மார்க் பண்ணுறது மூலமாக நம்ம இன்டீஜர்ஸை நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆரோ ஹெட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரெண்டு பக்கமும் நம்பர் இன்ஃபினிட்டி வரை போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஹோல் நம்பர்ஸை, இன்டீஜர்ஸு அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். 4 பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் டூ வாட் எவர் இந்த நம்பர் லைன். அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். பட் யூ ஹாவ் டு நோ தீஸ் 4 பேசிக் கான்செப்ட்ஸ் இன் த நம்பர் லைன். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1, the numbers on the right side are greater than the numbers on the left side. ஒரு நம்பர் லைனில் ரைட் சைடில் இருக்கிற நம்பர் எப்பவுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரை விட கிரேட்டராக தான் இருக்கும். நம்பர் 2, the numbers on the left side are smaller than the numbers on the right side. அதே போல் ஒரு நம்பர் லைனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரும் எப்பவுமே ரைட் சைடில் இருக்கிற நம்பரை விட ஸ்மாலராக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3,
0 is the point of origin or the middle point of the number line. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ங்கிறது தான் எப்போதுமே ஆரிஜினா இருக்கும். அது மட்டும் இல்லாம 0 தான் நம்பர் லைனோட மிடில் பாயிண்ட்டா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா 0 தான் ஹார்ட் ஆஃப் த நம்பர் லைன். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 4, நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இன் அ நம்பர் லைன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு நம்பர் லைன்ல வரையும்போது ரைட் சைட்ல இருக்க நம்பர்ஸும் சரி, லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸும் சரி எப்பவுமே ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல தான் இருக்கணும். இன்டர்வல்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபைனலி ஸோ ஃபார் நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்பர் லைனை என்ன, நம்பர் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்பர் லைனை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவரோட டேலண்ட்டை பார்க்க வேண்டாமா? அதை தான் ரெண்டு நம்பரை நம்பர் லைனில் யூஸ் பண்ணி எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு ரைட் சைடில் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லைன் யூஸ் பண்ணி அரித்மெட்டிக், அதாவது நம்பர் லைன் யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை எப்படி, அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.